ஃப்ரெண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு புதுமையான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனாக தான் கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ என்னன்னா, டூர் நிறைய பேர் வந்துட்டு இப்போலாம் டூர் போவோம். ரொம்பவே அதிகமாகிடுச்சு. முன்னாடி விட இப்போ டூர் போகிற விஷயங்கள் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா நமக்கான ஒர்க் வந்து இப்போ அவ்வளோ பிஸியாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ அவ்வளோ டிப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயம் ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கிறதுனால ஸோ இதிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே டூர் எல்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபாரின் அளவுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து கண்ட்ரியாக போயிட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சுற்றுலால பல வகைகள் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹனிமூன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புன்னு சொல்லுவோம், கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு பிளேசஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ண வச்சு கூட்டிட்டு வருவோம். அதில் ஒரு வகையா பார்த்தீங்கன்னா, புது வகை சுற்றுலான்னு ஒன்று வந்திருக்கு. அது என்ன புது வகை சுற்றுலா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமா, பாலியல் சுற்றுலா அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுலா இருக்கு. இதுக்கு வந்து நிறைய பேர் இங்க இருந்து எங்கெங்க போவாங்க அப்படின்னா, முக்கியமா போகக்கூடிய இடங்கள், இதுக்குன்னு முக்கியமான, அதாவது பாலியல் சுற்றுலாக்காக முக்கியமா பெயர் போன இடங்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் அண்ட் தாய்லாந்துல வந்து பேங்காக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய ஊர்கள் வந்து இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து பெரிய அளவுல தெரியாது. எல்லாருமே வந்து தாய்லாந்து அப்படின்னாலே இதை தான் யோசிப்பாங்க. ஸோ இதுக்காகவே நிறைய பேர் வந்து அங்க வந்து டூர் எல்லாம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில இப்போ அந்த பட்டியல்ல புதுசா ஒரு கண்ட்ரி வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ மக்கள் வந்து அதிக அளவுல அந்த கண்ட்ரிக்கு பாலியல் சுற்றுலா போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜப்பானோட கேபிட்டலா இருக்கக்கூடிய டோக்கியோ. இங்கதான் இப்போ பாலியல் சுற்றுலா ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நிறைய மக்கள் வந்து படையெடுத்து போகக்கூடிய இடம் வந்து இப்போ டோக்கியோ தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா, கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா ஜப்பானோட அந்த பொருளாதாரமும் டோக்கியோட பொருளாதாரமும் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சாம். ஸோ அந்த நாட்டோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப குன்றிய அளவுல இருக்கிறதுனால அங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம, அங்க உள்ள பெண்களுக்கு வேலை கிடைக்காம நிறைய பேர் வந்து அங்க கஷ்டப்படுறதா அங்க உள்ள ஒரு அரசே தெரிவிச்சிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கிறதுனால இளைஞர்கள் வந்து அதிக அளவுல இந்த தொழில வந்து ஈடுபடுறதாவும் ஒரு செய்திகள் நமக்கு வந்திருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, பாலியல் சுற்றுலா, இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா செக்ஸ் டூர் அப்படின்னு சொல்றாங்க. சோ தாய்லாந்து அண்ட் பிலிப்பைன்ஸ் இதை தாண்டி செக்ஸ் டூர் அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகமா போகக்கூடிய இடம் வந்து டோக்கியோவும் கூட. சோ எதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்க அதிகமாகுதுன்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, பொருளாதாரம் அந்த நாட்டுல ரொம்பவே கம்மியா இருக்கு. ஆனா அந்த நாட்டுல பாலியல் தொழில் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். அதுக்காக அங்க உள்ள காவல்துறை கூட அதிகமான நடவடிக்கைகள் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இதுக்கான வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கு. சோ டோக்கியோல இருக்கக்கூடிய பெண்களோட வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப குறைஞ்சுகிட்டே போகுது. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவங்க இங்க இருந்துகிட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அங்க உள்ள ஒரு பத்திரிகையாளருமே சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஜப்பான் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை யாரு முக்கியமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்போரன் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்போட முக்கியமா பொது செயலாளரா இருக்கக்கூடிய யோஷிஹிட் தனக்கா தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. இந்த வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமா இப்ப டோக்கியோல படையெடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால மத்த எல்லா நாடுகள்ல இருந்தும் வந்து மக்கள் கூட்டம் இங்க அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது செக்ஸ் டூருக்காகவே இங்க வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த செக்ஸ் டூருக்காக தாய்லாந்து அண்ட் பிலிப்பைன்ஸ் இதுக்கு தான் அதிகமா போவாங்க. ஜெர்மன் கூடமே இதுல ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். சோ ஜெர்மன் கூட இதுல ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மன்ல கூட இந்த செக்ஸ் டூர்ன்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி நிறைய இருந்துகிட்டு இருக்கு. பட் பெரிய அளவுல வந்து வெளியில பேசப்படல. சோ முக்கியமா இந்த டோக்கியோல செக்ஸ் டூருக்காக அதிக அளவுல எங்க இருந்து மக்கள் வராங்க அப்படின்னா, சீனால இருந்து தான் வரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரீசெண்டா இந்த செக்ஸ் டூருக்காக ஒரு பெரிய நெட்வொர்க்கே வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 பேரை வந்து கைதும் பண்ணிருக்காங்க ஜப்பான் அரசு. சோ இதுக்காக பாத்தீங்கன்னா, ஜப்பான் அரசும் சரி காவல்துறையினரும் சரி ஒரு தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். இல்லைன்னா டோக்கியோ மக்களோட வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் ரொம்பவே வந்து குறைஞ்சு போயிடும். அங்க உள்ள பொருளாதார மதிப்புகள் எல்லாமே வந்து சரிவடைஞ்சிரும். அங்க உள்ள மக்களோட வாழ்க்கை எல்லாம் வந்துட்டு கேள்விக்குறியாயிடும். மக்களை விட அங்க இருக்கிற குழந்தைங்களோட எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாயிடும். இதே மாதிரி தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஜப்பானுங்கிற ஒரு பேர் போயிட்டு செக்ஸ் டூருக்கான ஒரு பிளேஸ் அப்படின்ட்டு வந்துடும். சோ இது எல்லாத்தையும் கண்டிப்பா மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவரு கோரிக்கை வச்சிருக்காரு. சோ இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.